ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 2 முட்டை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடசட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வேகட்டும். இந்த எண்ணெயிலேயே தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இதுக்கு தண்ணி சேர்த்தக்கூடாது. இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மட்டன் மசால் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கறி மசால் சேர்க்குறேன். இந்த எண்ணெயில் இந்த மசால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தணும். இப்போது இந்த முட்டைக்காகவும் சேர்த்து ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை போட்ட பிறகு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி அடியில் பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை கெட்டிப்பட்டுட்டு வருங்க. அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. அடியில் பிடிக்கும், ஆனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். திரும்ப இது நல்ல பொடி மாசம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருக்கணும். 1 நிமிஷம் விட்டு 1 நிமிஷம் கிளறி விடணும். முட்டை நல்லா பொடி மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போது செம்மையாக கமகமன்னு வாசம் வருது. இந்த டைமில் இது மேலே லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா மிளகாத்தூளே அதிகமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரான சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.